2026 தற்போது எல்னினோவுடைய நிலை மற்றும் 2015 போன்று மீண்டும் 2026 இந்த வருஷம் தமிழகத்திற்கு ஒரு பெரும் மழை பெரும் வெள்ளம் அறிக்கை. இதுல முக்கியமா வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இது உங்களுக்கான அறிக்கையும் கூட, தென் மாவட்ட மக்களுக்கான அறிக்கையும் கூட, கோஸ்டல் ஏரியாஸஸ்க்கான அறிக்கை. முக்கியமாக இந்த எல்னினோவுக்கு நான் வைக்கக்கூடிய பெயர் என்னன்னா, ஒரு சக்தி என்று பெயர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சக்தியான வருடம். இப்ப எல்னினோ எப்போதெல்லாம் வருகிறதோ அந்த ஆண்டுக்கு நான் பெயர் சூட்டக்கூடிய பெயர் சக்தி. ஏனென்றால் ஒரு வறட்சியாக இருந்தாலும் ஒரு வெள்ளமாக இருந்தாலும் மிகவும் வீரியத்துடனும் மிகவும் சக்தியுடனும் அதை வெளிப்படுத்தும். அளவு கடந்த மழையாகவும் அளவு கடந்த வெள்ளமாகவும் பெரும் வறட்சியாகவும் இந்த எல்னினோ ஆண்டுகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போதும் இந்த எல்னினோ தான் வந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது என்று சொல்லலாம். இன்றைக்கு 24 மே 2026 நம்மளுக்கு எல்னினோ அமைப்புகள் தொடங்கிவிட்டது. குறிப்பாக சொல்லணும்னா ஈஸ்ட் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய கொலம்பியா, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கொலம்பியாவுக்கு வெஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட கடலுடைய வெப்பநிலை உயர்ந்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. சோ இதுதான் எல்னினோவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். சோ இந்த எல்னினோ தற்போது எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளஸ் 0.8 என்கின்ற அளவுல இருக்கும். அதிகபட்ச அளவாக இந்த வருஷம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க +3.0. இதுக்கு முன்னாடி 2015 பிளஸ் 2.4, 2023 2.6 அல்லது 2.2 இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதிகபட்சம் 2015 தான் வீரியமான எல்னினோவாக இருந்தது. சோ இந்த வருஷம் எல்னினோ மிகவும் தீவிரமான ஒரு எல்னினோ. 2015 விட 2023 விட தற்போது மிகவும் பயங்கரமான ஒரு எல்னினோ. 150 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பெரிய எல்னினோ. இதை பற்றி கடந்த அறிக்கையிலேயே நம்ம சொல்லிட்டோம். தற்போது உலக கணிப்புகள், நம்ம என்னுடைய அறிக்கைகளாக இருந்தாலும் சரி, யாருடைய அறிக்கையா இருந்தாலும் சரி, நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா SST லெவல்ஸ், அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய டேட்டாஸ், ஓல்டு டேட்டாஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். தற்போது இந்த டேட்டாஸை வச்சு பார்க்கும்போது IRI மல்டி மாடல், இந்த IRI மல்டி மாடல் ஒரு தடவை ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 85% இருந்து 90% வரைக்கும் கரெக்டா இருக்கு. லானினாவை விட எல்னினோவுல இவங்களுடைய கணிப்புகள் 100% கரெக்டா இருக்கு. சோ தற்போது இந்த மாடல் என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு பெரும் வெள்ளம் வருமா வராதா, இதுலயே ஒரு பதில் இருக்கிறது. சோ இது மே மந்த்ல இவங்க லாஸ்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த மந்த்ல தான் அப்டேட் பண்ணிருக்காங்க இவங்களுடைய ஃபோர்காஸ்டிங். அதன் அடிப்படையில செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2026, ஸோ இந்த இயர்ல நம்மளுக்கு மழை எந்த அளவுல இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரைபட விளக்கத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காவை பாருங்க, சவுத் ஸ்ரீலங்கா ரொம்ப ஹெவியா இருக்கு. வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள்ல ஹெவியா இருக்கு. இது நவம்பர் மந்த்ல. சோ இந்த பேட்டர்ன் எப்போ பொருந்தும் அப்படின்னா, நீங்க அக்டோபர்ல இருந்து நவம்பருக்குள்ள அல்லது செப்டம்பர்ல இருந்து அக்டோபருக்குள்ள நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் அதிகமா இருக்கு? வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதியெல்லாம் நல்லா ஹெவியா இருக்கு. ஓகேங்களா? ஏன் தென் மாவட்டங்கள் அந்த கிரீன் வரலையே, உள் மாவட்டங்கள் அந்த கிரீன் வரலையே, கர்நாடக எல்லையோர பகுதியில் அந்த கிரீன் வரலையேன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய மாடல் ப்ரெடிக்ஷனை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கீழே நான் உங்களுக்கு டிராபிக்ல காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா +40% அவங்களுக்கு நார்மல் தான். இயல்பை விட 40% கூடுதலாக இருக்குன்ற மாதிரி வந்துட்டாலே அது அவங்க ஒயிட்ல தான் காமிப்பாங்க. ஒருவேளை இயல்பை விட 40% குறைவாக வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எல்லோவில் காமிப்பாங்க. பிலோ நார்மல், இங்க அபோவ் நார்மல். இது நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன? நார்மல். அதாவது இயல்பை விட 40% அளவிற்கு தமிழ்நாட்டுல கூடுதலாக மழை இருக்க போகுது அப்படின்றதையே இப்பயே ப்ரெடிக்ட் கொடுத்துட்டாங்க. தமிழகத்திற்கு மிகவும் அற்புதமான மழை இருக்கிறது வரக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல அப்படின்றத இவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ல அமெரிக்காவுடைய மிகப்பெரிய வானிலை ஆய்வு மையம் கொடுத்து விட்டது. ஓகேங்களா? இதுல இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, வட தமிழகம், டெல்டா மாவட்டங்களுக்கு பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய பெரும் வெள்ளம் இருக்க போறதா குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி தயாராகி கொள்ளணும் அப்படின்னா,
இந்த வட மாவட்டங்கள் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போறது. இந்த வட மாவட்டங்கள் ஏன் சார் வட மாவட்டங்கள் எல்னினோனால சூப்பர் எல்னினோ வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது வட மாவட்டங்கள் கேட்டீங்கன்னா, இங்கே வட இந்தியாவில் ட்ரை சீசன், தற்போதைய ட்ரை சீசன். இனி வரக்கூடிய ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மந்த்ல பெரிய அளவுக்கு வட மாநிலங்கள்ல மழைப்பொழிவு இருக்காது. அப்படி இருக்கிறதுனால அங்க தரை வெப்பம் உயர்கிறது. வடகிழக்கு பருவமழை காற்று நம்மளுக்கு எப்படி வருகிறது, எந்த டைரக்ஷன்ல வருகிறது? வட இந்தியாவிலிருந்து வட இந்தியாவிலிருந்து தெற்கை நோக்கி காற்று வீசி, அந்த தெற்கை நோக்கி வீசக்கூடிய காற்று அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் வழியாக வந்து தமிழ்நாட்டை நோக்கி கிழக்கு மற்றும் வடகிழக்காக இந்த காற்று வருகின்றதுனால இதற்கு வடகிழக்கு பருவமழை என்று பெயர் வைக்கிறோம். அப்போ காற்று எங்கிருந்து வருகிறது? வட மாநிலங்களில் இருந்துதான் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது. ஏற்கனவே இங்க இருந்து வரக்கூடிய ஈரப்பதம், இங்க மழை ஒருவேளை அதிகமா பெஞ்சிருச்சு லானின் ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், இங்கே காற்று வரும்போது எப்படி வரும்? கூலிங் ஆயிரும். ஏற்கனவே அங்க மழை பெஞ்சு நிலம் வறண்ட நிலையில இருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த மழை பெஞ்சு அங்க நிலம் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நல்லா ஒரு கூலிங்கா இருக்கும் போது அங்கிருந்து வரக்கூடிய காற்று கூலிங்கா தான் வரும். இதுவே அங்க வறண்ட நிலையில இருந்தா அங்கிருந்து வரக்கூடிய காற்று ஏற்கனவே சூடாகி வரும். இப்ப சூடாகி வரும்போது இங்க மேகங்கள் வங்கக்கடலை உருவாகி கொண்டு இருக்கும் போது அந்த மேகங்களை அதிகமாக, அதாவது ஒரு 10 சென்டிமீட்டர் கொடுக்கக்கூடிய அந்த மேகங்களை 40-50 சென்டிமீட்டர் கொடுக்கக்கூடிய வகையில மாத்தி கொடுக்கும். இதற்கு முழு சப்போர்ட் கொடுக்கறது யாரு? வட இந்தியா தான். மத்திய இந்தியா, மேற்கு இந்தியா, வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று அங்கிருந்து வரும்போது எல்னினோ ஆண்டுகள்ல தான் இது போன்று நடக்கும். நீங்க லானினோ ஆண்டுகள்ல இது போன்று நடக்காது. ஏன்னா எல்னினோ ஆண்டுகள்ல ஏற்கனவே அங்க வட இந்தியாவுல மழை குறைவுன்றனால அங்க ஏற்கனவே வரக்கூடிய அந்த வடகிழக்கு திசை காற்று சூடாகி தான் தமிழ்நாட்டை நோக்கி வரும். அப்ப சூடாகி வரும்போது ஏற்கனவே அங்க ஈரப்பதத்தை எடுத்துட்டு தான் வரும். இங்க வரும்போது மேலும் அதற்கு ஈரப்பதம் கிடைக்கும். 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய இடத்துல 50 சென்டிமீட்டரை கொடுக்கக்கூடிய வகையில அந்த காற்றுக்கு பலம் கிடைக்கும். அப்போது இங்க ஏதாவது சுழற்சி, காற்று சுழற்சி இங்க அமையும் பட்சத்துல டைரக்டா இந்த வடகிழக்கு திசை காற்றை, இங்க இருந்து சூடான வெப்ப காற்றை எடுத்துக்கொண்டு சென்னைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொண்டு குவித்து கொண்டே இருக்கும். இதனால நவம்பர் மந்த்ல ஒரு 30 நாளைக்கு கண்டினியூஸா ரெயின் இருக்கும், இடைவிடாத மழை. அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்குள்ள நானும் பார்த்திருக்கேன், கருப்பு மலைம்பாங்க. அதாவது என்ன அந்த கருப்பு மலை அப்படின்னா, பேய ஆரம்பிச்சுட்டா நிக்கவே நிக்காது, 2 நாள் ஆனாலும் நிக்கவே நிக்காது, கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மோசமான மழை பொழிவை இந்த வருஷம் வட மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட பெருநகர பகுதிகள் சந்திக்க இருக்கிறது. நம்ம சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2015ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது அது போன்ற பெரிய வெள்ளம் வந்தது. இதுவரைக்கும் 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியாக அது இருந்தது. இப்போ வரைக்கும் அதை பிரேக் பண்ணல. ஓகேங்களா? இப்போ இந்த வருஷம் அதை பிரேக் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் 95% இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? முக்கியமான சான்றிதழ்கள், அதாவது உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள், ரேஷன் கார்டு, அதே மாதிரி முக்கியமான ஆவணங்களை இப்பயே ஆன்லைன் போர்ட்டல்ல, டாக்குமெண்ட்ல, டிஜிலாக்கர் உள்ளிட்ட ஆன்லைன் போர்ட்டல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். எதுக்காகன்னா, ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட் தொலைந்து விட்டாலும் டிஜிலாக்கர்ல இருந்து ஒரு பெர்மனன்ட் ஒரிஜினலா இல்லைனாலும் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய வகையில உதவுவதற்கு அது தயாராக. இப்ப எல்லார்ட்டையுமே ஆதார் கார்டு இருக்கு, டிஜிலாக்கர் இருக்கு, ஸோ சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரும் வெள்ளம் வரப்போகின்ற காலகட்டங்கள்ல உங்களுக்கு மெயினா தேவைப்படக்கூடியது இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், பிள்ளைங்களுடைய படிப்பு, கல்வி சான்றிதழ், இதெல்லாம் மழையில வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். இதே போன்று ரொம்ப குடிசை வீடுகள்ல இருக்கிறவங்க, அதாவது அடையாறு, செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல், இந்த மாதிரியான ஏரிகள் அருகாமையில் இருக்கிறவங்க இப்பயே நீங்க ஒரு நல்ல பகுதிக்கு இடம் மாற்றி போறது நல்லது. ஏன்னா சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி போக மாட்டாங்க, பூர்வீகமா இருந்த இடத்துல இருப்பாங்க. ஆனா அரசாங்கம் இப்ப முன்ன விட கொஞ்சம் விழிப்பாக கடந்த ஆண்டுகளே செயல்பட்டாங்க. அது 2020ஆம் ஆண்டுலையும் செயல்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் சரி, அதற்கு பிறகு வந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, மிகவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும் வெள்ளம் வரும்போதெல்லாம் அந்த பகுதியை கணக்கிட்டு மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில இப்போது அந்த மாதிரியான பெரும் பாதிப்புகள் வராது அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். அதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் அளவு கடந்த மழைப்பொழிவு இருக்கும். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல டெல்டா மாவட்டங்கள மழைப்பொழிவு பெருவாரியாக இல்லாதனால இந்த வருஷம் அந்த பகுதியில பெருவாரியாக மழைப்பொழிவுகள் இருக்கலாம். அதீத சென்டிமீட்டர் இந்த வருஷம் வரக்கூடிய சென்டிமீட்டர் எந்த அளவுக்கு இருக்கும்? 80 முதல் 100 சென்டிமீட்டர் வரை இருக்கலாம்.
அதாவது 85 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் சர்வ சாதாரணமாக பதிவாகும். இதனால தமிழக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்பது வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மிகுந்த ஒரு சவால்களை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். பெரும் பேரிடர்கள் இந்த வருஷம் வர இருக்கின்ற காலத்தால புயல்கள் தாக்கம் இருக்குமா இந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புயல்கள் தாக்கம் இருக்கும். ஆனால் அந்த புயல்கள் ஒரு 120 110 கிலோமீட்டர் அந்த அளவுலதான் இருக்கும். ஆனால் அந்த புயல்கள்னால கிடைக்கக்கூடிய மழை மிகுந்த அதிகமான மழையாக இருக்கும். இதற்கு முன்னாடி 2023 வந்த ஒரு புயல்னால சென்னை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே ஒரு 30 to 40 சென்டிமீட்டர் வந்து விட்டது. அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 15 days வரைக்கும் தேவைப்பட்டது. நானும் கூட சென்னைக்கு நேரடியாக போய் ஒரு 400 குடும்பங்கள் வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணேன் 2023. சோ அதற்கு அடுத்தபடியாக சவுத் டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு தூத்துக்குடி மாவட்டத்திலையும், திருநெல்வேலி மாவட்டத்திலையும், தென்காசி மாவட்டத்திலும், விருதுநகர் மாவட்டங்களிலும் 100 ஆண்டுகள்ல இல்லாத மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து, அந்த வெள்ளமும் இந்த எல்னினோ தான் காரணம். அதாவது வட மாவட்டங்களுக்கு வந்ததை விட 4 மடங்கு அதிகமாக தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது இந்த எல்னினோனால. அதனாலதான் இதுக்கு சக்தியான ஆண்டு அப்படின்னு இதுக்கு நான் பெயர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த சக்தியான ஆண்டுகள் 100 வருஷத்துக்கு ஒரு முறை, 20 வருஷத்துக்கு ஒரு முறை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த சக்தியான ஆண்டுகள் என்பது வரும். 2023லயும் சக்தியான ஆண்டுதான், 2015 சக்தியான ஆண்டுதான், தற்போது வரக்கூடிய 2026 மிக மிக அதிபயங்கர சக்தி வாய்ந்த ஒரு வருடம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன் சார் 2023க்கும் 2026க்கும் என்ன பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்கு? 24 25 ஒரு 2 ஆண்டுகள் தானே இடைவெளி கொடுத்திருக்கிறது இந்த எல்னினோ. அதற்குள்ளேயுமே மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு எல்னினோ வந்துவிட்டது என்றால், இதுதான் ஒரு இயற்கையுடைய ஒரு பெரிய ஒரு எதிர்கொள்ள முடியாத ஒரு பேரழிவுகளை இயற்கை எப்போது வேண்டுமென்றால் மக்களுக்கு தரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இயற்கையை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை நம்ம கணிக்க முடியாது. நம்ம என்ன டேட்டாவில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம், 100 வருஷங்களா தான் இது போன்ற எல்னினோ வருகிறது. இதுக்கு முன்னாடி 150 வருஷங்களா தான் வந்திருக்கிறது. 2023 வந்த எல்னினோ 2015 வந்த எல்னினோவை விட சற்று பலவீனம் தான். ஆனால் 2023 வந்த எல்னினோவை 100 சென்டிமீட்டர் மேல மழை கொடுத்து விட்டு போய்விட்டது. 2015 வந்த எல்னினோவும் அதே அளவுக்கு மழை கொடுத்தது. தற்போது அதை விட 2 அல்லது 3 மடங்கு தீவிரம் அதிகரித்து கூட ஒரு எல்னினோ வருகிறது. லானினா எந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்குமோ அதை விட எல்னினோ ஒரு 3 மடங்கு அதிகமாக தான் பாதிப்புகளை கொடுக்கும். தற்போது வரக்கூடிய இந்த எல்னினோ 3 அல்ல 5 மடங்கு கூட அதிகமான பாதிப்புகளை கொடுக்கலாம். சோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் எதுல கவனம் செலுத்துறாங்களோ இல்லையோ, உலக நாடுகள் எதுல கவனம் செலுத்துறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இயற்கையை மேல கொஞ்சம் கவனத்துல வச்சிருக்கணும். இயற்கைய இந்த வானிலைய இந்த டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் கவனத்துல இந்த வருஷம் அரசாங்கம் வச்சிருந்தாங்கன்னா, இந்த வருஷம் வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து அரசாங்கம் ஒரு 65% வரைக்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஏதோ நம்ம கண்துடைப்புக்காக பணிகளை செய்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாம, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் என்ன குறிப்பிடுறேன்னா, தங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல மிகப்பெரிய அவப்பெயர் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா, கண்டிப்பாக நீங்க தனியார் வானிலை ஆய்வாளர்களையும் நம்மளுடைய அரசாங்கம் IMD இந்திய வானிலை ஆய்வு மையத்தையும் நீங்க அப்பப்போ ரிப்போர்ட்டை கேட்டு, இந்த எல்னினோவுடைய ரிப்போர்ட்டை கேட்டு நீங்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு உங்க ஆட்சிக்கு எந்த ஒரு பெரிய கெட்ட பெயரும் வராம இருக்கும். ஏன்னா நீங்க ஆட்சிக்கு இப்போதான் வந்திருக்கீங்க. இப்போது வந்த உடனே இவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரப்போகிறது அப்படின்றத நம்ம சொல்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். எத்தனை பேர் உயிரிழக்க போறாங்க, எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட போகிறது, தமிழக அரசாங்கம் எப்படி இதுல இருந்து மீண்டு கொண்டு வர போறாங்க, எல்லாம் எப்போ முன்னாடி இருந்த ஆட்சி காலகட்டங்களாக இருந்தால் அனுபவம் மிக்க இருப்பார்கள் துறை வாரியாக. இப்போது வரக்கூடியவர்களுக்கு அனுபவம் இருக்குமா என்பது மிக சந்தேகமாக இருக்கிறது. அதனால ஒரு முக்கியமாக IAS IPS அதிகாரிகளை இந்த எல்னினோவை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒரு மீட்டிங் மாதிரி கொடுங்க. அதே மாதிரி நம்ம இந்திய அரசாங்கம், அதாவது தேவையான அளவுக்கு, நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசாங்கமும் தேவையான அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் பாதிப்புகளாக போகுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய மாநிலங்கள் இந்த எல்னினோனால பாதிப்புகளை சந்திக்க இருக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா, இந்திய அரசாங்கம் முதல்ல மத்திய அரசாங்கம் இதற்கு எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காங்களோ அதை பொறுத்துதான் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இதை கவனத்துல எடுப்பார்கள்.
சென்ட்ரல் கவர்மெண்டே ரொம்ப ரொம்ப வேகமா இதை பத்தி கவனத்துல இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப வேகமா இதை பத்தி கவனத்துல எடுப்பாங்க. ஆல்ரெடி இதை பத்தியான அவேர்னஸ் மக்களுக்கு தெளிவா வந்துருச்சு. யூடியூப் சோசியல் மீடியாஸ் ஓபன் பண்ணாலே இப்போ 2015 போன்று மீண்டும் ஒரு பெரும் வெள்ளம் வரப்போகிறதா அப்படின்ற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கிறதுனாலயும் உங்களுக்கு இப்போ அவேர்னஸ் கிடைக்கிறது காரணத்தினாலும் இன்னும் நம்மளுக்கு ஒரு 4 மாசம் தான் இருக்கு இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதங்களுக்குள்ள என்னென்ன பணிகளை எடுக்க முடியுமோ, என்னென்ன பணிகள், அந்த ஆக்கிரமிப்புகளை எப்படி அகற்றுவது, அணைகளை எப்படி தூர்வார்படுத்துறது, ஏரி குளங்களை எப்படி தூர்வார்படுத்துறது, தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ளம் வரும், வட மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ளம் வரும், டெல்டாவிலும் மிகப்பெரிய வெள்ளம் வரும், உள் மாவட்டங்களையும் வருகின்ற காரணத்தினால இவ்வளவு பெரும் மழைகளை எப்படி இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள போகிறது? சோ அப்படி இருக்கிறதுனால நீங்க இப்போதே எல்லா ஏரிகளையும் தூர்வார்படுத்துங்க. எல்லா இடங்களிலுமே தண்ணீர் மிக விரைவாக எளிதாக வெளியே செல்லக்கூடிய அளவுக்கு தேவையான ப்ராஜெக்டை முன்கூட்டியே பண்ணி வைங்க. ப்ராஜெக்ட் பண்ணுங்க. இன்ஜினியர்ஸ் வந்து திட்டமிடுங்க. இப்போ ஒரு பெரிய சிட்டியாஸா இருந்தாலும், சென்னையா இருந்தாலும், தூத்துக்குடியா இருந்தாலும், கன்னியாகுமரியா இருந்தாலும், நாகப்பட்டினமா இருந்தாலும், பெரிய அளவுக்கு பெரிய சிட்டிஸ்ல மட்டும் கவனம் செலுத்தாம சின்ன சின்ன மாவட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ஏனென்றால் தூத்துக்குடி மாவட்டம் என்பது முக்கியமாக கடல் நகரம். அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய துறைமுகம் இருக்கிறது. இதாவது இந்தியாவிற்கு நம்மளுக்கு மிகப்பெரிய துறைமுகம்னா தூத்துக்குடி துறைமுகம் தான். சோ அந்த தூத்துக்குடி துறைமுகத்துல கடந்த 2023 வந்த வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய அளவுக்கு அங்க பாதிப்புகளை ஏற்படுத்தி, அது போன்று மீண்டும் தூத்துக்குடி மாநகரத்துல மிகப்பெரிய பாதிப்புகளை தவிர்க்கணும் அப்படின்னா சென்னைக்கு அடுத்தபடியாக எந்த அளவிற்கு சென்னைக்கு கவனம் செலுத்துறோமோ அதே அளவிற்கு தூத்துக்குடி மாவட்டத்துல தூத்துக்குடி மாநகருக்கும் கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத இந்த நேரத்துல நான் உங்களுக்கு பணிவன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா தூத்துக்குடி மக்கள் சென்னை மக்களோட 2 அல்லது 3 மடங்கு அதிகமான பாதிப்புகளை எதிர்கொள்கிறார்கள். சென்னையில எந்த அளவிற்கு மழை பெய்தால் பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அதே அளவிற்கு தூத்துக்குடியிலும் பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஆகவே போர்க்கால அடிப்படையில தமிழக அரசாங்கம் விரைந்து செயல்படும்படி இந்த அறிக்கையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.